மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யார் அப்படின்னு யாராவது ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்டா நீங்க எல்லாம் கண்ணை மூடிட்டு அதிமுக தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு எழுதினீங்கன்னா ராங் ஆன்சர். கொண்டு வந்தது யார் தெரியுமா? அது சொல்ல வந்திருக்காரு ஒருத்தர். யார் அவரு, எப்படி இவங்க கொண்டு வந்தாங்க பார்த்துருவோம் வாங்க. மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள். அவர் தான் இப்போ என்னன்னா ஒன்றும் இல்லை, இப்போ 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க. அனௌன்ஸ் பண்ணது வேணாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஆளுநர் கடப்பில் போட்டார். அந்த நேரத்தில் போராடி அழுத்தம் கொடுத்து எதிர்க்கட்சியாக இருந்த திமுக தான் இந்த 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறார். வழக்கமாக நடக்கிற விஷயந்தான். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சி நாங்கள் போராடினதுனால தான் அது நடந்துச்சு அப்படி சொல்லி அதை கிளைம் பண்ணுறது. சரி, அதுபோக திமுக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணதா மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணுறார். என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதிமுக 7.5% இடஒதுக்கீடை மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. மற்றபடி பொறியியலாக இருக்கட்டும், இல்லைன்னா வேளாண் துறையில் படிக்கிற மாணவர்களாகட்டும், இல்லைன்னா மீன்வளத்துறையில் படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் கொண்டு வரல. அதை கொண்டு வந்தது திமுக கவர்மெண்ட் தான். இவங்க வெறும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கொண்டு வந்ததை ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணது திமுக ஆட்சியில் தான் அப்படின்ற முக்கியமான பாயிண்ட்டை இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேள்வி கேளுங்க அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. இல்லை இப்போ நான் நேற்றுக்கு தெளிவாக சொன்னேங்க. 7.5ங்கிறது முத்தமிழறிஞர் கலைஞர் ஏற்கனவே இடஒதுக்கீடு முறையை கொண்டு வந்தது கலைஞர். அதன் அடிப்படையில் தான் மாண்புமிகு இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும் இதை 7.5%ங்கிறது 10% வேணுங்கிறத குரல் கொடுத்ததே நம்ம மாண்புமிகு முதல்வர் தான். இன்றைக்கி அதுக்கப்புறம் 7% எடுத்துகிட்டு வந்தாங்க. மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புனாங்க. 3 மாதம் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்கல. அதுக்கான எந்த முயற்சியும் அரசு எடுக்கலை. அப்போது வேளச்சேரி சாலையில் கவர்னருக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை திமுக நடத்துச்சு. அந்த போராட்டம் கூட என்னுடைய மகன் 6 நாள் முன்னாடி இறந்து அந்த இறப்பு சம்பவத்தின் போதே நான் அந்த மேடைக்கு அங்கே ஆர்கனைஸ் பண்ணி அந்த போராட்டத்தை நடத்துனது நான் தான். அன்றைக்கி எல்லா பத்திரிகைகளையும் உங்கள் ஊடகங்களையும் பெரிய செய்தியாச்சு. கவர்னருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். இப்போது அதுக்கான ஆதாரத்தை எடப்பாடி கேட்குறாரு. போன கூட்டத்தில் அன்பில் மகேஷ் இந்து பேப்பரில் ஆதாரத்தை எடுத்துகிட்டு காட்டினார். அவங்களுக்கு இது எதாவது புரிஞ்சிக்கிற தன்மை இருந்தால் சரி. அப்போது இந்த போராட்டத்தை நடத்தி ஆளுநருக்கு ஒரு வலியுறுத்தலை ஏற்படுத்தினதுக்கப்புறம் 7.5% வந்தது. 7.5%ங்கிறது வெறும் மருத்துவத்துக்கு மட்டும்தான் வந்தது. அப்போ மருத்துவம், பல் மருத்துவம், பொறியியல், சட்டம், மீன்வளம், வேளாண்மை, இந்த மாதிரியான தொழில் படிப்புகள் எல்லாத்துக்குமே 7.5% கொடுத்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர். அது மட்டும் இல்லை, கல்வி கட்டணம் இலவசம், விடுதி கட்டணம் இலவசம், உணவு கட்டணம் இலவசம்னு எல்லா கட்டணத்தையும் இலவசம் பண்ணி இன்றைக்கி லட்சக்கணக்கான மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டில் பயன்பெறுவதற்கு முழு காரணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் போய் கேட்குறப்ப வேளாண்மைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களா, சட்டத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களா, மீன் வளத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களா, பொறியியலுக்கு நீங்கள் 7.5% எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு கேளுங்க. எடுத்துகிட்டு வந்தோன்னு சொன்னால் ஆதாரத்தை கேளுங்க.